நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோன்னா கத்தாழை பனானா ஸ்மூத்தி செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு கத்தாழை நல்ல பீஸு நம்ம வீட்டிலே விளைஞ்சது, அண்ட் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு 4, பாதாம் பருப்பு ஒரு 10. அடுத்து பார்த்தோன்னா இது வந்து பூசணி விதை, மஞ்சள் பூசணி விதை அது ஒரு 2 ஸ்பூன் அளவு. பாதாம் பிசின் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்தாச்சு, இந்த மாதிரி ஜெல்லியாக வந்துடும் அது. அந்த 2 வாழைப்பழம். இப்போ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கற்றாழையை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 8லேருந்து 10 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை கலரில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு, இந்த அடித்தண்டை கட் பண்ணிவிட்டு, அப்புறம் சைடில் இருக்கிறத கட் பண்ணிங்கன்னா நல்லா பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நைஃபை மேலாட வச்சு அப்படியே லைட்டாக எடுத்தீங்கன்னா போதும். இதில் இந்த பச்சை கலர்லாம் வந்து நல்லா போகிற அளவுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். என்ன பண்ணோன்னா அது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. கட் பண்ண கத்தாழையெல்லாம் ஜாரில் போட்டு போட்டாச்சு. வாழைப்பழம் வாழைப்பழத்தையும் நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டு ஃபஸ்ட்டு 2த்தையும் ஒரு அடி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அது போகணும். இப்போ அரைச்ச அந்த வாழைப்பழத்தையும் பனானா வந்து கற்றாழையும் இதில் போட்டாச்சு. இப்போ வந்து தனியாக வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பூசணி பருப்பு இதெல்லாம் தனியாக ஒரு ரெடி பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெடி அடிக்கணும். ஏன் இப்படி பண்ணுறோன்னா பருப்பு தனியாக அரைச்சா தான் நல்லா மைய நசியும். வந்து பாதாம் பிசின் வந்து அப்படியே ஒவ்வொருத்தருக்கு தேவையான அளவு போட்டுங்க. ஒவ்வொருத்தருக்கு பாதாம் பிசின் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. ஒரு நிமிஷமா கையிலே ஒரு மிக்ஸ் பண்ணுறது. சுவையான கற்றாழை பனானா ஸ்மூத்தி ரெடி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதோட வந்து கொண்டக்கடலை, கீரை,
இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது நல்ல ஒரு வெயிலுக்கு உகந்த ஒரு உணவாக இருக்கும். எப்பவுமே தோசை இதுன்னு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆன் பண்ண எவ்வளோ நேரம் கட் பண்ணுற டைமில் ஆன் பண்ணுற இவ்வளோ நேரம் பேசணும்.